ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான ஸ்கின் ஒயிட்டனிங்க்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பச்சை பயிரும் உளுந்தும் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன், அதாவது பச்சை பயிறு 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன் வந்து நம்ம ஒரு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்தால் போதும். அதர்வைஸ் நீங்கள் மார்னிங் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்து பாத்திங் போகும்போது நீங்கள் அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஃபேஸ் பேக்காக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நைட் கூட நீங்கள் இதை சோக் பண்ணி வச்சிடலாம். நல்லாவே உங்களுக்கு ஊறி வந்துடும். ஒரு 3 ஹார்ஸ் ஊறினாலே போதும். நல்லா உங்களுக்கு நல்லா பப்ளியாக வந்து ஊறி வந்துடும். இதை ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம இதை போட்டு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான். பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை நரிஷாகவும் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நல்ல டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை வச்சுருக்கணும். உளுந்து சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமே உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிரும். ரொம்ப டைட்டன் ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். லைட்டாக வந்து உங்களுக்கு டைட்டானால் போதும். அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து இது ட்ரை ஆயிரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பாத் பண்ண போய்க்கலாம். அதாவது குளிக்க செய்யலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேக் நெக்கில் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்து பிளாக்காக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ, ஸோ கையில் அதுக்கப்புறம் நீல எல்லாம் வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உளுந்து சேர்த்திருக்கிறதுனால நல்லாவே ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ டாக்டர் ஷர்மிகா வந்து சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வீடியோஸில் பார்த்துருப்போம் நம்ம. உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வெந்தயம் அரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் கலந்து அதை நம்ம போடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த உளுந்தை வந்து வெறும் உளுந்துலேயே நீங்கள் தேன் கலந்து நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கின் பிரைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து உண்மை தான். ஸோ உளுந்து வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு ப்ளீச் கண்டென்ட் இதில் இருக்குது. அது போக இது 2மே நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நம்ம கை காலுக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்குக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம எப்பயுமே ஃபேஸ்க்கு பேக் போடும்போது நம்ம நெக்குக்கும் போடணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு நெக்கில் வந்து பிளாக்னஸ் இருக்கும், பிக்மெண்டடாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லாவே ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கையெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பாத் பண்ண போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரை ஆயிடுச்சு, இருந்தாலும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இழுத்து பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். ரொம்ப வந்து நம்ம இழுத்து பிடிக்கிற அளவுக்கு விடாமல் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இதை ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட மூக்கு மேலே எல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபேஷியல் பண்ண முடியல, வீட்லேயே நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து பாத் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது. கையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்கில் எல்லாம் வந்து நல்லா பிரைட்னஸாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.